அனைவருக்கும் வணக்கம். இப்போ என்னென்னா, கொண்டாட்டமாகவே இருந்தால் பிரச்சனையே இல்லை. இந்த கொண்டாட்டத்துக்கு ஒரு நம்ம ஒன்று கொடுப்போம் இல்லைங்களா? ஐயோ இவங்க வந்தால் போதுமே அப்படின்னு. நேற்று ஆர்சிபி ஜெயித்தது எல்லாருக்கும் சந்தோஷம், எனக்கும் சந்தோஷம், எல்லாருக்கும். பட்டு இப்போலாம் அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதோ அவங்களோட இந்த ஓட் பேங்க்குன்ற மாதிரி யோசித்து நேற்று ஜெயித்தாங்க. ஒரு 2 நாள் விட்டோ இல்லை இன்றைக்கி ஒரு நாள் விட்டு நாளைக்கு வச்சுருக்கலாம். ஆனால் எதுவுமே இல்லாமல் நேற்று பண்ணதுக்கு இன்றைக்கி அவசரம். சரி, அங்கே ஃபாரின் பிளேயர்ஸ் போயிடுவாங்க, சிலர் போயிடுவாங்க, அவங்க ஊருக்கு போவாங்க, அதுக்காக பண்ணியிருக்கேன். ஒரு நாள் தானே சார், ஒரு நாள் இருந்து பண்ணியிருக்கலாம். அவ்வளோ அவசர கதியில் பண்ணி விழாவுக்கு சரியான ஏற்பாடு பண்ணேன். நேற்று சந்தோஷமாக நேற்று நைட்டுன்னு இருந்த அந்த 10 உயிர்கிட்ட கூட்ட நெரிசலில் போயிருக்கு. அதுவுமே அதுதான் உண்மையான நம்பரானும் தெரியல, அதிகமாக ஆகலாம். ரொம்ப வருத்தமாக இருக்குது. பெங்களூரு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ரொம்ப நெரிசலான பகுதி. இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களில் இருக்கிற மாவட்டத்தில் பர்டிகுலராக பெங்களூரு ரொம்ப கூட்ட நெரிசல் மிக்க பகுதி, போக்குவரத்து நெரிசல் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு நகரத்தில் இவ்வளோ சீக்கிரமாக அவசர கதியில் எதுக்கு இப்படி ஒரு விழா? அண்ட் எதுக்கு இந்த விழா? இப்போலாம் தான் எவ்வளோ டெக்னாலஜி இருக்குல்ல. லைவ் டெலிகாஸ்ட் மாதிரி போட்டுடலாம், இல்லைனா ஏதோ ஒரு ஈவெண்ட் எங்கேயே நடத்துகிறோம், நம்ம லைவ் டெலிகாஸ்ட் மாதிரி பண்ணியிருக்கலாம், மெம்பர்ஸ் பேசுறத பண்ணியிருக்கலாம். ரொம்ப வருத்தமாக இருக்குது. 10 உயிர் சார். எதுன்னு அட்லீஸ்ட் கிரிக்கெட் தானே, இல்லை இது ஒரு ஹைப்பு தானே, நம்ம வேவெல்லாம் ஒரு ஹைப்பு கொடுத்தது தானே. பிரச்சனை தானே இது. 18 வருஷம் என்ன சார் 18 வருஷம்? இப்போ நெக்ஸ்ட் இயர் ஜெயிச்சா என்ன பண்ணுவீங்க? இல்லை இந்த வருஷம் ஜெயிக்காமல் போயிருந்தா என்ன ஆகிட போகுது? எதுவுமே இல்லை. அது போக உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், இந்த ஐபிஎல்லோட இந்த க்ரைட்டீரியா இதெல்லாம். ஜெயிக்கிற டீமுக்கு 25 கோடி, தோக்கிற டீமுக்கு 12 கோடி. ஆனால் ஒவ்வொரு வீரரோட எடுத்த அமௌண்ட்டெல்லாம் பார்த்தாலே எங்கேயோ போய் நிற்கும். 100 கோடியோ 110 கோடியோ சொல்லுவாங்க ஒரு டீமுக்கான இந்த வீரர்களை எடுக்கிறதுக்கான அமௌண்ட்டுன்னு. 120 கோடி கொடுத்து 25 கோடிக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பின்னாடி பெரிய பிஸ்னஸ் இருக்குது. இந்த கப்புன்னு ஒரு பேரை வச்சு கஷ்டப்படுத்தி 10 உயிர், எப்படி உயிர் போனாலுமே வருத்தம் தான், தப்பு தான். ஆனால் இது மாதிரி கொண்டாட்டத்தில் போகும்போது அந்த கொண்டாட்டத்துக்கான ஒரு பர்பஸே வீணாக போயிடுது இல்லைங்களா? நம்ம மக்களும் கொஞ்சம் புரிஞ்சு பண்ணலாம்ல. என்ன இப்போ அங்கே போய் பார்த்து கொண்டாடி என்ன பண்ணுறது? நேற்று ஜெயித்த உடனே சந்தோஷப்பட்டுட்டோம், சந்தோஷம். நம்ம அணி, நம்ம எதிர்பார்த்த அணி, நம்ம ஜாலியாக நம்ம சப்போர்ட் பண்ண அணி ஜெயிச்சிச்சு, அவ்வளோதான். கூட்ட நெரிசல் இருக்குதுன்னா முடிஞ்ச அளவு குழந்தைகளோ, பெண்களோ, வயதானவர்களோ தவிர்க்கிறது நல்லது. எல்லாருமே கூட்ட நெரிசல் இல்லாமல் இருக்கணுன்றது நல்லது. அவங்க இன்னும் கொஞ்சம் ஒரு முன்னெச்சரிக்கையாக இருந்திருக்கணும். இப்போ அதை கொரோனா வேறு பரவுதுன்னிட்டு இருக்காங்க. இதை மாதிரிலாம் விஷயத்தை கண்டுக்காமல் இப்படி விட்டுருவாங்க. இப்போ கூட்டமாக போய் விட்டுட்டு அப்புறம் கொரோனா பரவுதோடனே இதனால் பரவி இருக்கும், இவங்களால் பரவி இருக்கும்னு அப்படி பண்ணுவாங்க. வர இந்த சோஷியல் மீடியாவோட தாக்கமும் இல்லை என்னன்னு தெரியல, எல்லா அரசியல்வாதிகளும் எதெல்லாம் மக்கள் நாட்டம் செலுத்துகிறாங்க, எதெல்லாம் மக்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்களோ அது எல்லாத்துலேயும் நம்மளும் போய் தலையை கொடுத்து நம்ம ஓட்டு வாங்கிக்கணும். நான் பண்ணிட்டேன், போயிட்டேன், பார்த்துட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்ப்போம், இது மாதிரி துயர சம்பவங்கள் நிகழக்கூடாது. இனியாச்சும் அரசாங்கமும் மக்களும் எல்லாரும் கொஞ்சம் யோசித்து நடந்தால் நல்லாயிருக்கும். மீண்டும் பேசுவோம்.